கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் கூட சங்கீதம் 73வது அதிகாரம் சில குறிப்பிட்ட வசனங்களை நாம் அறிக்கை செய்து ஜெபிக்க போகிறோம். 1வது வசனம், 23வது வசனம், 24வது வசனம், 25வது வசனம் நாம் அறிக்கை செய்வோமா? சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர வேறே விருப்பமில்லை. நாம் ஜெபிப்போமா? ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த வாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வருடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு நீங்கள் நல்லவராகவே இருக்கீங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் எல்லா ஜனத்திற்கும் சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்கப்பா. சுத்த இருதயம் வேணும் ஆண்டவரே. நிலைவரமான ஆவியை உங்கள் உள்ளத்தில் புதுப்பிங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள ஒரு இருதயத்தை தேவன் இந்த நாட்களில் ஜனங்களுக்கு கட்டளையிடுவீராக ஆண்டவரே. நீங்கள் எங்கள் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாட்களில் எல்லா ஜனங்களுடைய வலதுகையை நீங்கள் பிடித்திருக்கீங்கப்பா, நீங்கள் தாங்குகிறீங்கப்பா, நீங்கள் நடத்துகிறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்முடைய ஆலோசனையின்படி நீங்கள் நடத்தி ஆண்டவரே எங்களை மகிமையில கொண்டு வந்து எங்களை நிறுத்துகிற தேவன் ராஜா. பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே? பூலோகத்தில் உண்மை தவிர வேறே விருப்பம் இல்லை ஆண்டவரே. பரலோகத்திற்கு தேவன் நீர் ஒருவர் ராஜா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது என்று சொன்னீரேன். ஏசப்பா, நீரே எங்கள் வழி, நீரே எங்கள் சத்தியம், நீரே எங்கள் ஜீவன் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எங்களுக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே. பூலோகத்தில் நாங்கள் வாழ்வதற்கு அன்று உண்மை இல்லாமல் வேற விருப்பம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாட்களில் எல்லா ஜனங்களுடைய விருப்பமும் ஆண்டவரை நீராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களும் நேசிக்கிறவர்களாய், உம்மை தேடுகிறவர்களாய், எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்கதாக எல்லா நாவுகளும் இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை செய்யணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துகிற தேவன். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்னீரேன். ஆலோசனை கொடுத்து நடத்த போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென்.